இல்லைங்க வல்லாரை செடி, இதுதான் வல்லாரை. ஓகேங்களா? வீடியோவை பார்த்த உடனே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பி தேடினாலும் வல்லாரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுற வீடியோவை கண்டே பிடிக்க முடியாது. அண்ட் பசுமை கார்டனிங்கை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கான வீடியோவில் ஒரு தரமான சம்பவம் பண்ண போகிறோம். இந்த சம்பவத்துக்கு யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, எபிசோட் 4 வல்லாரை செடியை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. ரீசெண்ட் டேஸில் நர்சரியில் வல்லாரை செடியை கேட்டோம் அப்படின்னா ஒரு செடியை கொடுத்து அனுப்புவாங்க. ஆக்சுவலி எந்த செடி அப்படின்னா அது இந்த செடியாக தான் இருக்கும். இந்த செடியோட பேர் பிரம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது ஒரு வாட்டர் பிளான்ட். அப்போது வல்லாரைனே என்ன தம்பி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் வல்லாரை. வல்லாரைக்கும் இந்த செடிக்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ரொம்ப எளிமையான மெத்தடில் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ தெரியாதவங்களுக்கு தான் நர்சரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுதான் வல்லாரை, பட் அவங்களுக்கும் ஒரு இடத்துல இருந்து சேல் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் சாப்பிட்டு ஒன்றும் ஆகலை அப்படின்னா அதுக்கான காரணம் ரெண்டும் ஒரே ஃபேமிலியில் இருக்கிறவங்க. அதனால் நமக்கு இன்றைக்கி வரைக்கும் எதுவும் ஆகலை. சரி, ஓகே. இந்த செடிகள் வாட்டர் பிளான்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யாராச்சும் பாண்டு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வளர்த்துக்க முடியும். இல்லை வளர்த்து நாங்கள் சாப்பிட முடியுமா அப்படின்னா சாப்பிட்லாம். பட் வல்லாரை சொல்கிறது ஞாபக சக்திக்காக. இதை சாப்பிட்டு என்ன யூஸ்? ஸோ அதனால் இவனை தூக்கி போட்டுடுவோம். ஸோ இதுதாங்க வல்லாரை. வல்லாரையோட இந்த எட்ஜஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த பெண்ட் ஷேப்பில் இருக்கும். தம்பி அப்போ அதுலேயுமே அந்த பெண்டு ஷேப் இருக்கே அப்படின்னு சொல்ல போனால் இப்போ இதில் தான் நம்மளுக்கு ட்விஸ்ட்டே இருக்குது. ஸோ இந்த இலையில் ஃபுல் ரவுண்டை உங்களால் பார்க்க முடியும். ஸோ கட்டான போர்ஷன் எந்த இடத்துலையுமே இருக்காது. இது பிரம்மி. அப்போ வல்லாரையோட இந்த லீஃபை பாருங்கள், இந்த இடத்துல கட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களால் இதை ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். எட்ஜஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த எட்ஜஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் வரக்கூடிய எட்ஜஸ் எல்லாமே சின்னதாக இருக்கும். அண்டு லீஃபை பாருங்கள், புரிஞ்சுதுங்களா? இது வரைக்கும் வல்லாரையை யாருமே இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக பசுமை கார்டனிங்கில் வல்லாரை எதுன்னு சொல்லியாச்சு. பூக்களுமே ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதில் வரக்கூடிய பூக்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பூக்கள் வரும். ஸோ இதில் தெரியுதா பாருங்கள், இதுதான் பிரம்மியோட பூக்கள். பட் வல்லாரையோட பூக்களை பொறுத்த வரைக்கும் ஸோ பூக்கள் இப்படி இருக்குங்க. தெரிஞ்சதுங்களா? மொத்தம் 2 மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வல்லாரையை ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி சூப்பரான எபிசோட்ஸை பார்க்கணும் அப்படின்னா பசுமை கார்டனிங்கை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. வீடியோவை பார்க்கும்போதே சேவ் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ, பை பை, ஹாப்பி கார்டனிங்.